ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேடுற மாதிரியான ஒரு நார்மலான ஃபோட்டோவை எப்படி ஒரு சூப்பரான கார்ட்டூன் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கார்ட்டூன் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் தெரிய இந்த ஆப் தேவைப்படும். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஆப் நெட் கனெக்ஷன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் உங்களோட நெட் கனெக்ஷனை ஆனில் வச்சுட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டே காமிக் ஸ்டைல்னு போட்டு ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரீசெண்ட்னு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோல்டர் எல்லாமே இங்கே வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ கார்ட்டூன் ஃபோட்டோவை மாற்றணுமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ கார்ட்டூன் ஃபோட்டோவை சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அது உங்களோட ஃபோட்டோ கார்ட்டூன் இமேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் கீழே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு ஆட் வரும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆகிருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ என்ஹான்சர்னு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளரான ஃபோட்டோ இல்லை உங்களோட நார்மல் ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஹெச்டியாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் ஓல்டு ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.